ஒரு ஊரில் 7 அண்ணங்க இருந்தாங்க. அந்த 7 அண்ணங்களுக்கும் ஒரே ஒரு செல்லமான தங்கச்சி இருந்தா. அந்த பொண்ணு ஒரு நாள் நாவல் பழம் பறிக்கிறதுக்காக தன்னோட தோழிகளோடு சேர்ந்து காட்டுக்கு போயிருந்தா. அந்த பொண்ணு மரத்து மேலே ஏறி நாவல் பழங்களை பறித்து கீழே போட்டுட்டு இருந்தா. கீழே இருந்த தந்த தோழிகள் எல்லாரும் அந்த நாவல் பழங்களை சேகரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு புலி உருமுறை சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த தோழிகள் எல்லாரும் பயந்து அங்கேருந்து ஓடிட்டாங்க. அந்த பொண்ணு மரத்து மேலே இருந்ததுனால அவளால் கீழே இறங்க முடியல. இறங்குறதுக்குள்ளேயே அந்த புலி அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அவள் பயந்து போய் மரத்து மேலேயே உட்காந்துட்டா. ஆனாலும் ரொம்ப நேரமாகியும் அந்த புலி அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. அது அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருந்துச்சு. அந்த பொண்ணு பயத்தில் மரத்து மேலேயே இருந்துகிட்டே இருந்தா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அந்த புலியோட சத்தம் கேட்கல. அந்த பொண்ணு சுற்றி முற்றி பார்த்தப்போ புலி கண்ணுக்கு தென்படலை. சரின்னு சொல்லி அவள் மரத்தை விட்டு கீழே இறங்கிட்டான். இப்போ கீழே இறங்கி வந்த உடனே அந்த புலி வேகமாக முன்னாடி வந்துடுச்சு. அது புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த விஷயம் அவளுக்கு தெரியலை. அதை பார்த்து பயத்தில் அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். அந்த புலியும் அவளோட தலைமொழியை பிடிச்சி இழுத்துட்டேவும் தன்னோட குகைக்கு கொண்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு அந்த பொண்ணு பார்த்தப்போ அவளுக்கு எதுவுமே ஆகலை. அவள் உயிரோடு தான் இருந்தாள். அப்போது அந்த புலி அந்த பொண்ணை பார்த்து சொல்லிச்சு, ஏய் குட்டி பொண்ணு, நீ இந்த குகையை விட்டு தப்பிச்சு போகணும்னு முயற்சி பண்ணாத. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ தப்பிச்சு போனாதான் நான் உன்னை அடித்து கொன்னுடுவேன். இந்த குகையை சுத்தமாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட வேலை. உனக்கு தேவையான உணவு நேரத்துக்கு வந்து சேரும் அப்படின்னு அந்த புலி சொல்லிடுச்சு. அந்த பொண்ணும் பயத்தில் நடுங்கிட்டே பேசாமல் அமைதியாக இருந்துட்டா. அந்த குகையை சுத்தம் பண்ணுற வேலையை அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த குகைக்குள்ளேயே இருந்துட்டான். இதோட சில வருஷங்களும் கடந்துருச்சு. அந்த பொண்ணோட அண்ணங்களும் அந்த பொண்ணை தேடி பார்த்துட்டு புலி இழுத்துட்டு போனதுனால தன்னோட தங்கச்சி கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டான்னு நினச்சி தேடுறதையும் விட்டுட்டாங்க. அப்போ ஒரு நாள் அந்த 7 அண்ணங்களில் ஒருத்தர் காட்டில் மரம் வெட்டுறதுக்காக போயிருந்தார். அப்போது குகைக்கிட்ட சில துணிகள் காய்கிறத பார்த்தாரு. ஏதோ ஒரு பொண்ணோட துணிகள் காஞ்சிகிட்ருக்கு. இது அந்த புலியோட குகையாச்சே. இந்த புலி தானே நம்மளோட தங்கச்சி இழுத்துட்டு போச்சு. அப்போது நம்ம தங்கச்சி உயிரோடு தான் இருக்கா அப்படின்ட்டு அவர் அந்த புலி வெளியே போகிறதுக்காக காத்துட்டே இருந்து வெளியிலேருந்து மெதுவாக பார்த்துட்டு இருந்தார். அந்த புலியும் வெளியில் கிளம்பிச்சு. அப்போ அவர் மெதுவாக குகைக்குள்ளே போய் பார்த்தப்போ அவரோட தங்கச்சி உயிரோடு தான் இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. அந்த பொண்ணை பார்த்து, பாப்பா நீ வா, நம்ம சீக்கிரமாக அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். இல்லைனா நீ வாழ்க்கை முழுக்க இங்கேயே அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் கூப்பிட்டாரு. ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை அண்ணன், நாம் இப்போ தப்பிச்சு போனால் அந்த புலி கண்டிப்பாக நம்மளை துரத்தி வந்து பிடிச்சிரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கிட்டுருங்க. அந்த புலி வந்ததும் அது மேலே கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நாம் அதுக்கப்புறமா இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டான். அதை கேட்டு அந்த அண்ணனும் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த புலி வர்றப்போ அதே மாதிரி அந்த பொண்ணு கொதிக்கிற தண்ணி எடுத்து அந்த புலி மேலே ஊற்றிட்டான். இப்போ 2 பேரும் அதிசயத்தில் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டாங்க. ஏன்னா அந்த புலி சாகலை, அது அப்படியே ஒரு இளவரசனாக மாறிடுச்சு. அப்போ அந்த புலி பேச ஆரம்பிச்சு என்ன சொல்லிச்சு தெரியுமா? எனக்கு சாபத்தினால தான் நான் புலியாக இருந்தேன். நான் ஒரு இளவரசன். இந்த காட்டுக்கு வேட்டையாட வந்தப்போ ஒரு முனிவர் மேலே தெரியாமல் அம்பு பட்டுருச்சு. அவர் கொடுத்த சாபத்தினால தான் நான் இவ்வளோ நாளும் புலியாக இருந்தேன். என்னை சாப விமோச்சனம் அடைய செஞ்சவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட இந்த பொண்ணை நான் திருமணம் செஞ்சு என்னோட அரண்மனைக்கு இளவரசி ஆக்கிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க அண்ணன்ட்ட சொன்னார். அவங்க அண்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி அவரோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. அந்த 7 அண்ணங்களும் சந்தோஷமாக தன்னோட தங்கச்சியை வழி அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.